subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் தேவேந்திர பிசியோதெரபி கல்லூரி மற்றும் அல்மைட்டி செவிலியர் கல்லூரி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் கல்வி குழுமத்தின் தலைவரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவருமான ஜான் பாண்டியன் மற்றும் முனைவர் பிரிஷலா பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்ததோடு பொதுமக்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெல்லையில் தேவேந்திரன் பிசியோதெரபி கல்லூரி மற்றும் அல்மைட்டி செவிலியர் கல்லூரி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கல்லூரி வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த பொங்கல் விழாவிற்கு கல்வி குழுமத்தின் தலைவரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனமான ஜான் பாண்டியன் மற்றும் முனைவர் பிரிஷலா பாண்டியன், நிர்வாக இயக்குநர்கள் டாக்டர் வியோகோ பாண்டியன், திருமதி ஷாலினி, டாக்டர் வினோலினி நிவேதா, டாக்டர் நவீன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். இவர்களுக்கு கல்லூரி மாணவ மாணவிகள் பாரம்பரிய முறையில் சிறப்பான வரவேற்புகள் அளித்தனர். பறை இசை, மயிலாட்டம், ஒயிலாட்டம், கும்மியாட்டம் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் கலைகளின் மூலமாக சிறப்பு விருந்தினரை வரவேற்றனர். தலைமுறை மாறினாலும் மாறாத பண்டிகையான பொங்கல் பண்டிகை. பொங்கல் விழா என்பது இயற்கையோடு இணைந்து வாழும் தமிழரின் பண்பாட்டை வெளிப்படுத்துகிறது. பொங்கல் நமக்கு ஒற்றுமை, நன்றி உணர்வு மற்றும் கற்றுத்தருவது ஒரு சிறந்த திருவிழாவாகும். இது விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அறுவடை திருவிழாவாகும். தமிழ்நாட்டின் பெருமை சொல்லும் சிறப்பான ஆராத்தி. ஆராத்தி ஆராத்தி அருமையான ஆராத்தி, தமிழ்நாட்டின் பெருமை சொல்லும் சிறப்பான ஆராத்தி. இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் ஏற்படுத்திய பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட கல்வி குழுமங்களின் தலைவர் ஜான் பாண்டியன், முனைவர் பிரிஷலா பாண்டியன் ஆகியோர் சமத்துவ பொங்கல் விழாவை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பலவிதமான பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. விழாவினை கல்வி குழுமத்தின் பதிவாளர் ரவி கிருஷ்ணன், கல்லூரி முதல்வர்கள் நிசாருதீன், திருமதி தமிழ்செல்வி, நிதி மேலாளர் திருமதி அருள்மதி, நிர்வாக அதிகாரி கணேஷ்குமார், பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.
மாணவ மாணவியர்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கும் வண்ணமாக நானும் நம்முடைய செக்ரட்டரி பாண்டியன் அவர்கள் மற்றும் நிர்வாகி வினோடி நிவேதா டாக்டர் எல்லாருமே ஒட்டுமொத்தோட சிறப்பித்து அவர்களை எல்லாம் வாழ்த்துவதற்காக பொங்கல் வாழ்த்துவதற்காக அதன் அடிப்படையில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பிளான் பண்ணி அருமையாக செய்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு எந்தெந்த பொங்கல் விழாவுக்கு எது தேவையோ எது சிறப்பாக இருக்கும் பார்த்து நாங்கள் அது எது தேர்ந்தெடுக்கும் பரிசு. என்ன மாதிரியான கான்செப்ட் வச்சுருக்காங்க? கான்செப்ட் தமிழர்களுடைய கான்செப்ட். தமிழர்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, எப்படிலாம் பொங்கல் விட்டாங்க, எப்படி காலை அடக்குறாங்க, அந்த எல்லா கான்செப்டும் ஒவ்வொருத்தரும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு மாதிரி பண்ணி வச்சுருங்க. இதில் எது நல்லா இருக்கும் பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணி பரிசு கொடுக்குறோம். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு இங்கே தேவேந்திரா காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி மற்றும் ஆல்மைட்டி காலேஜ் ஆஃப் நர்சிங் இணைந்து இன்று மாபெரும் பொங்கல் நிகழ்வுகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பொங்கல் விழாவிற்கு அனைவரும் இங்கே சிறப்பாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறதை பார்ப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். இந்த மாணவ மாணவிகள் இணைந்து அவர்கள் வந்து இந்த பண்பாட்டை உறுதி செய்கின்ற வண்ணமாக தமிழரின் வாழ்வாதாரம் இன்றைய காலத்தில் எவ்வாறு இருந்தது என்பதை சுட்டி காண்பிக்கின்ற வண்ணமாக அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை இங்கே வர்ணித்திருக்கின்றார்கள். இன்று அவர்கள் காட்டுகின்ற இந்த செயல்பாடை பார்க்கும்போது தமிழினத்தின் பெருமையை நிலைநாட்டுகின்ற வண்ணமாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே அனைத்து தமிழர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை இந்த வேளையிலே கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்மளுடைய கல்லூரி நிர்வாகத்திற்காக இந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள நன்றி. தேவேந்திர காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி மற்றும் ஆல்மைட்டி காலேஜ் ஆஃப் நர்சிங் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பொங்கல் திருவிழாவை நாங்கள் நடத்திட்டுருக்கோம். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பல வண்ணமாக ஒரு விதமாக அவங்க தமிழின் பொங்கல் வெளிப்பாட்டை வந்து செஞ்சுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பழைய காலத்தில் எப்படிலாம் பண்ணாங்களோ அதையும் வந்து அவங்க கஷ்டப்பட்டு எங்கெங்கிருந்தோ வந்து செஞ்சு எடுத்து வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.